என்ன கேட்கிறார்? அந்த அந்த காலத்துலயே ஹலீஃபா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது நபியருடைய ரவுலா பார்த்து கேட்கணுமா, எந்த பக்கம் திரும்பி கேட்கணும், கிப்லா பக்கம் திரும்பி துஆ கேட்கணுமான்னு கேட்டார். அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நாளை கியாமத்துல லட்சக்கணக்கான நபிமார்கள் லட்சக்கணக்கான அடிமைகள் எல்லாம் யாரிடம் சென்று தங்களுடைய கோரிக்கைகளை கியாமத்தில் வைப்பார்கள். அல்லாஹ் முன்னாடி இருப்பான், ஆனால் ஒவ்வொருத்தரும் முகமது ரசூலுல்லாஹ் தேடி போவாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல என்ன இருக்கு நண்பர்களே? ஒவ்வொரு நபியா தேடி விடுவாங்க, நபியை நீங்க வாங்க நீங்க வாங்க. ஒவ்வொரு நபியும் சொல்லுவாங்க, நான் அதற்கு தகுதியுடையவன் இல்லை, இன்ன நபிகிட்ட போகும் இன்ன நபிகிட்ட போகும். எந்த நபி என்ன சொல்ல மாட்டாங்க, என்னையா அதவு இல்லாம இருக்கிறாங்க, அல்லாஹ் முன்னாடி இருக்கிற என்கிட்ட ஓடி வரங்க அல்லாஹ்க்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க அடுத்த நபிகிட்ட போங்க அடுத்த நபிகிட்ட போகும். ஒவ்வொரு நபியும் நான் அதற்கு தகுதி இல்லை என்று கடைசியாக பெருமானாருக்கு அனுப்புவாங்க. மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஆதரவை தேடி ஓடி வரும்பொழுது பெருமானார் சொல்லுவாங்க, அனலஹா அனலஹா, அதற்காக நான் இருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள் என்று பெருமானார் சொல்லி அனைத்து உம்மத்தையும் கூட்டிட்டு ரசூலுல்லாஹ் போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மத்து லேட்டு பெருமானாருடைய உம்மத்து வரை நாளை கியாமத்தில் அல்லாஹ் முன்னால் இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக வேண்டி தங்களுடைய நபியை தேடி ஓடுவார்கள். என்ன நண்பர்களே, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இருக்க மக்கள் எல்லாம் எந்த நபியை முன்னோக்கி அன்று கேட்பார்களோ அதே நபியை இன்னைக்கு முன்னோக்கி கேட்கிறாங்க. என்ன செய்யலாம்? நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷானையும் அவருடைய மகாமையும் அந்தஸ்தையும் விளங்காதனால